இந்த கோயில் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடம்லாம் வந்து இவங்க இந்த தகரம் இந்த இதெல்லாம் மேலே ரூஃப்லாம் மூடாமல் வச்சுருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போட்டாங்க. ஆக்சுவலாக ரூஃப் போட்டிருந்தாங்க. அந்த சைடில் உள்ளது இதெல்லாம் தண்ணி வந்து காற்றுக்கு அடைச்சி வச்சுருக்காங்க. காற்று இல்லைன்னா செம்ம காற்று பிச்சைக்கிட்டு அடிக்கும் அங்கே மேலே. அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் ஈவினிங் டைம் போனீங்கன்னு வைங்களேன், லைட்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். ஒரு சொக்க வாசலுக்காக இந்த வாசலை வச்சுருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது பாருங்களேன். சுவாமிக்கு பின்னாடி இருக்கிறது பெரிய அகலமான கதவு. இந்த கதவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டெக்கரேஷனோடு இருப்பார் இந்த பெருமாள் எப்பயுமே. வந்து இவர் வந்து நின்ற கோலம் பெருமாளுங்கிறதுனால கொடிமரம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சின்னதாக நல்லா பல்லன்னு காப்பரில். இவர் வந்து நின்ற கோலத்து பெருமாளுங்கிறதுனால இப்படி இருக்கார். அந்த சயன கோலம் பெருமாள் கோயிலை விட நின்ற கோலத்து பெருமாள் கோயில் வந்து இன்னும் டெக்கரேட்டிவாக இருக்குது எல்லா இடமும். அது ஏன் தெரியல. நான் எல்லா கோயிலையும் பார்த்துட்டேன். இது சும்மா கீழே பெருமாள் கோயில் வளாகத்தை சுற்றி வரும்போது எடுத்தது. இது சும்மா படியேறும் போது எடுத்தால் நல்லா இருக்குல்ல. இது வந்து என்னோடய மாமியாரோட பட்டுப்புடவை நான் எடுத்து மாற்றிட்டேன். எனக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு சேலையாக தானே கட்ட முடியாது. இப்போ பட்டு பாவாடைனா பட்டு சட்டை பட்டு பாவாடை நம்ம போட்டுருவோமா ஈஸியாக. எங்கே போனாலும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்து சுற்றிக்கிட்டு நிற்கணும் அப்படிங்கிறதுனால இப்படியே மாற்றிட்டேன். இது நல்லா இருக்குல்ல. இது ரொம்ப பிடிக்கும். இந்த பட்டு புடவை செம்மையாக இருக்கும். இது கரையும் நல்லா பெருசாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மேலே உள்ள டாப்ஸும் அவ்வளோ நல்லாயிருக்கும். புறாலாம் வந்து உட்காந்து பறந்து போயிட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. கோயில்லையும் வந்து ரொம்ப யாரும் இல்லை. ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து பாசுரம் பாடிட்டே இருந்துச்சு. என்ன பாசுரம் பாடிச்சுன்னு தெரில. ரொம்ப நேரம் பாடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் மனப்பாடமாக அதுங்களாம் அப்படியே ஒப்பிச்சுட்டு பாடிட்டு இருந்துச்சுங்க. இந்த பூ எப்பயுமே அந்த இடத்துல வச்சுருக்காங்க. எந்த டைம் அந்த கோவிலுக்கு போனாங்கனாலும் அந்த பூ அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பனி இருக்குன்னு. இது ஆக்சுவலாக ஒரு 6:30 6:45 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போக்கே எவ்வளோ பனி இருக்குது பாருங்கள். ரோடே தெரியல, கண்ணு தெரில, அவ்வளோ பனி. செம்ம ஜாலியாக ஒரு குட்டி லாங் ட்ரைவ் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக மார்கழி மாதம் காலையில் கோயிலுக்கு போகிறதே வந்து இந்த பனியோட லாங் ட்ரைவ் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான்.